நிழலாடும் நிஜங்கள் கதையோட 4வது சாப்டர் அலச போற இந்த சிறப்பான விளக்க தொகுப்புக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். ஒரு கதையில 2 வெவ்வேறு ட்ராக்கை எப்படி பேரலலா கொண்டு போறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த சாப்டர் ஒரு பக்கா மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்படி என்னதான் இருக்கு இதுல? வாங்க டீடைலா பார்க்கலாம். இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். 2 வெவ்வேறு உலகங்கள், ஆனா ஒரே ஒரு ரிசப்ஷன் ஹால். இங்க தான் விதி தன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சம்பந்தமே இல்லாத 2 துருவங்கள்ல இருக்காங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு அவங்க 2 பேரையும் ஒரு மைய புள்ளியை நோக்கி மெல்ல மெல்ல இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த புள்ளி தான் இந்த சாப்டரோட ஹைலைட். அது எப்படி நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். முக்கோண திரைக்கதை, இந்த நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதை கவனிச்சிங்களா? கதையில இருக்கிற முரண்பாடுகளை ஆத்தர் எவ்வளவு பிரில்லியண்டா காட்டியிருக்காரு பாருங்க. ஒரு பக்கம் அமைதியான ஐசியூ, அந்த ஹார்ட் மானிட்டரோட பீப் சத்தம், நிலா மனசுல இருக்கிற மிகப்பெரிய குடும்ப பாரம். இதுக்கு அப்படியே நேர்மாறா இன்னொரு பக்கம் சித்தாந்தோட ஜஸ்டிஸ் அண்ட் கோ ஆஃபீஸ். அங்க பயங்கர வேகமான ஆக்ரோஷமான ஒரு சட்ட உலகம், அடுத்த கேஸுக்கான சீரியஸான வியூகங்கள். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸையும் அடுத்தடுத்து வைக்கும் போது நமக்கே அந்த டென்ஷன் பத்திக்கிட்டு வருதுல்ல. அதுதான் ஆத்தரோட மேஜிக். நிலாவோட மறைக்கப்பட்ட போர்கள், அந்த அமைதியான மருத்துவமனை சூழலுக்கு இப்போ நாம போலாம். நான் அவளை பழைய நிலாவா மாத்துவேன். காயத்ரியோட இந்த ஒரு வார்த்தை போதும் அவங்க கேரக்டர் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க. காயத்ரி இங்க வெறும் தோழி கிடையாதுங்க, ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் பிரிட்ஜ். ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறது, நர்ஸ் மல்லிகா கிட்ட பேசுறதுன்னு எல்லாத்தையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கலங்கி போயிருக்க நிலாவோட அம்மா கிட்ட நிலா கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வருவான்னு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கறது நம்ம காயத்ரி தான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் ஆபீஸ்க்கு வருவோம். நிலா கேபிற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க டீம்மேட் வசந்த் பரத்தோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுறான். ஆனா நிலா ஒரு சின்ன சிரிப்போட அதை மறந்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அவங்க டீம் பேசுறத கவனிங்க. வேலைன்னு வந்தா அவங்க புலி, ஆனா பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய சோகம் இருக்கு போல. பாத்தீங்களா, நிலாவோட அந்த மறைக்கப்பட்ட வழியையும் அவங்க மேல டீம் மெம்பர்ஸ் வச்சிருக்கிற அந்த அபாரமான மரியாதையும் எவ்வளவு அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. சித்தாந்தோட தொழில்முறை போர். மீண்டும் அந்த அதிரடியான ஜஸ்டிஸ் அண்ட் கோ ஆபீஸ்க்கே போலாம். பிந்துவோட கேஸ்ல இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட். சீனியர் லாயர் பார்த்திபன், டெல்லியை சேர்ந்த இவர் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார். இவர் தான் கதையோட மெயின் வில்லனா இப்போ என்ட்ரி கொடுக்கறாரு. இப்படி ஒரு சம ஸ்ட்ராங்கான தடையை கொண்டு வரது மூலமா கதையோட ஸ்பீடு இன்னும் எகிரிடுச்சுன்னு தான் சொல்லணும். சித்தாந்த் இந்த பெரிய சவாலை எப்படி ஃபேஸ் பண்ண போறான்? நிஜமாவே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது இல்லையா? சோ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சித்தாந்தோட அந்த அசைக்க முடியாத கான்ஃபிடன்ஸ் தான். ஆப்போசிட்ல இருக்கிறது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நீதி மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்றான். இந்த சீரியஸ்னஸ்க்கு நடுவுலயும் சதீஷோட மனைவியான டென்டிஸ்ட பத்தி அவன் பண்ற அந்த சின்ன கலா இருக்கே, அது சித்தாந்தோட அந்த கேஷுவலான ஜாலியான கேரக்டரை நமக்கு சூப்பரா காட்டுது. இங்கதான் ஒரு செம்ம பொய்டிக்கான சீன் வருது. சித்தாந்த் பார்க்கிங் ஏரியாவுல கேபுக்காக வெயிட் பண்ணும்போது லேசா மழை தூர ஆரம்பிக்குது. அந்த மழை துளிகளை பார்த்தபடியே இன்னைக்கும் அதே மழையா அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறான். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய சட்ட போராட்டங்களுக்கு நடுவுலையும் அவனுக்குள்ள ஒரு மென்மையான அமைதியான தேடல் இருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன சீன் நமக்கு சொல்லிடுது. கடந்து போகும் நாட்கள். கதை இப்போ மின்னல் வேகத்துல நகர ஆரம்பிக்குது. இந்த டைம்ல என்ன கொஞ்சம் கவனிங்க. அந்த ஒரு வாரத்துல எப்படி 3 விஷயங்கள் பேரலலா நடக்குது பாருங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நிலாவோட அப்பா மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆகுறாரு. நர்ஸ் மல்லிகா மூலமா நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்குது. 2வது, சித்தாந்தும் சதீஷும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. 3வது, காயத்ரி ரிசப்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் முடிச்சுட்டு நிலாவுக்காக ஒரு அழகான ப்ளூ கலர் பட்டு சேலையும் வாங்கி அவளை கட்டிக்க சம்மதிக்கவும் வச்சிடுறாங்க. இப்போ இந்த 3 ட்ராக்ஸும் ஒரே ஒரு பாயிண்ட நோக்கி ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இறுதி கட்ட நெருக்கம். எஸ், நாம ரொம்ப எதிர்பார்த்த அந்த ரிசப்ஷன் நாள் வந்தாச்சு. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட வெளி தோற்றத்துக்கும் அவங்க உள்ளுணர்வுக்கும் இருக்கிற அந்த பெரிய கான்ட்ராஸ்ட் தான். நிலா அந்த ப்ளூ கலர் சில்க் சாரியில கண்ணுல மையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கவே ஒரு தேவதை மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த அழகான முகத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியமான வழி இன்னமும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சித்தாந்த் ஷார்ப்பான பிளாக் சூட்ல கஃப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கம்பீரமா கண்ணாடி முன்னாடி நிக்கிறான். ஆனா அவன் மனசுக்குள்ள விவரிக்க முடியாத ஒரு படபடப்பு. 2 பேருமே கண்ணாடியில அவங்களையே பாக்குறாங்க, ஆனா அவங்க மனசு வேற ஏதோ ஒன்ன தேடிக்கிட்டு இருக்கு. இந்த சாப்டர் ஏன் ஒரு பர்ஃபெக்ட் கிராஸ் ரோட்ஸ் மொமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆத்தரோட ஓன் அனாலிசிஸ் இதோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பார்த்திபன் ஒரு வில்லனை உள்ள கொண்டு வந்தது கதைக்கு அப்படியே ஒரு டாப் கியர் வேகத்தை கொடுத்துருச்சு. செகண்ட், நிலாவோட டீம் மெம்பர்ஸ் பேசுற அந்த விதம் அவங்க மேல நமக்கு ஒரு ஆழமான மரியாதையும் கூடவே ஒரு சின்ன பரிதாபத்தையும் உருவாக்குது. தேர்ட் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எதிர்பார்ப்பு.
2 கேரக்டர்ஸும் அந்த மண்டபத்தை நோக்கி டிராவல் ஆடுற மாதிரி சாப்டரை முடிச்சிருக்காங்க பாருங்க. ஆடியன்ஸ் அப்படியே கதையோட கட்டி போடுற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது. இப்போ சொல்லுங்க, தங்களுக்கு நடக்க போற அந்த பெரிய ட்விஸ்ட்டை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லாம தனித்தனி கார்ல 2 வேற வேற உலகங்கள்ல இருந்து அந்த ஒரே ஒரு ரிசப்ஷன் மண்டபத்தை நோக்கி அவங்க பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மண்டபத்துல நடக்க போற அவங்களோட முதல் சந்திப்பு எப்படி இருக்கும், அந்த ஒரு செகண்ட் அவங்க வாழ்க்கைய எப்படி புரட்டி போட போகுது? சாப்டர் 5 இதுக்கான விடை கிடைக்குமா? இந்த செம்ம கியூரியாசிட்டியோட இந்த விளக்க தொகுப்பை நான் இப்போ நிறைவு செய்றேன். நீங்களும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போல இன்னொரு சூப்பரான விளக்க தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.